நடவடிக்கை. வேங்கை வயலில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே 3 பேர் குற்றத்தில் ஈடுபட்டதாக விளக்கம். தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழ்நாடு அரசு வேண்டுகோள். கூடலூரில் யானை தாக்கி இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட விவகாரத்தில் திருப்பம். இறந்தவரின் நண்பர்கள் 4 பேர் தலைமறைவானதால் கொலையா என விசாரணை. கவனம் முழுவதும் இசையில் இருந்ததால் குழந்தைகளை கவனிக்காமல் விட்டுவிட்டதாக இளையராஜா உருக்கம். இப்போது வேதனை தருகிறது என்று எக்ஸ் தளத்தில் குரல் பதிவு வெளியீடு. அன்பே உருவான இந்த மகள் பிரிந்த பின்னால் தான் அந்த குழந்தை எவ்வளவு அன்பு மயமாக இருந்திருக்கிறாள் என்பது எனக்கு புரிந்தது. காரணம், என்னுடைய கவனமெல்லாம் இசையிலேயே இருந்ததால் என்னுடைய குழந்தைகளை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டது எனக்கு இப்போது வேதனையை தருகிறது. பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கோலாகலம். திரிவேணி சங்கத்தில் நீராட 73 நாடுகளின் குழுவினர் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்தியா வருகிறார்கள். சர்வதேச சந்தையில் குறையும் கச்சா எண்ணெய் விலை. இந்தியாவில் பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கும் கீழே குறைக்கப்படாததால் ஏமாற்றம். மராட்டியத்தில் அரசு பேருந்து கட்டணம் 15% உயர்வு. பாஜக கூட்டணி அரசின் நடவடிக்கைகளால் பயணிகள் அதிர்ச்சி. இஸ்ரேலின் 4 பெண் பிணை கைதிகளை விடுவித்தது ஹமாஸ். ஹமாஸ் அமைப்பினரை மலர் தூவி வாழ்த்திய பாலஸ்தீன பெண்கள். சென்னையில் நடைபெற்ற இங்கிலாந்திற்கு எதிரான 2வது 20 ஓவர் போட்டியில் இந்தியா த்ரில் வெற்றி. திலக் வர்மாவின் அதிரடி ஆட்டத்தால் கடைசி ஓவரில் வெற்றி வாகை சூடியது. செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஹிந்தியை திணிக்கலாமா, சமஸ்கிருதத்தை திணிக்கலாமா என ஒன்றிய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பல்லாவரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது மொழிப்போர் தியாகிகளின் பெயர்களை பட்டியலிட்டு உரையாற்றிய